நம் பூமியைப் போல் மற்றொரு கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கான தடயங்களை ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். நாசாவால் 2021ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்ற மிகப்பெரிய தொலைநோக்கி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை மனிதர்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்தார்கள். சுமார் 124 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிவப்பு நட்சத்திரத்தை சுற்றி வரும் K2-18b என்ற கிரகத்தை உயிர்கள் வாழ்வதற்கான ஆதாரத்துடன் ஜேம்ஸ் வெப் விண்வெளி ஆய்வுக்கான தொலைநோக்கி கண்டறிந்துள்ளது. இதுவரை ஏவப்பட்டதில் சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தந்திருக்கும் தரவுகள் விண்வெளி ஆய்வாளர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை தந்துள்ளன. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கிரகத்தின் இருப்பு உறுதி செய்யப்பட்டாலும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அதில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் உறுதி செய்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக உயிர்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் டைமெதில் சல்பைடு என்ற வாயு அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருப்பதாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பூமியின் அளவில் 2.6 மடங்கு பெரிதான K2-18b பூமி போன்றே கடல்கள் சூழ அமைந்துள்ளது. மேலும் இந்த கிரகம் உயிர்கள் வாழ தகுதியானது என்பதை நிரூபிக்கும் தரவுகளும் அடுத்தடுத்து கிடைத்து வருகின்றன. மேலும் இந்த புறக்கோளில் டைமெதில் சல்பைடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் உண்மையில் அது அந்த புறக்கோளில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய கூடுதல் ஆதாரங்கள் தேவை என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த கிரகத்தில் TMS வேதிப்பொருளைப் போலவே நிறமாலை பகுப்பாய்வில் மீத்தேன் மற்றும் கரிம வாயுக்கள் ஏராளமாக இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கோளில் உயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை, அதன் வெப்பநிலை, கரிமம் மற்றும் அநேகமாக திரவத்தின் இருப்பு நிலை ஆகியவற்றை பொறுத்தது. மேலும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் கண்டுபிடிப்புகள் K2-18b என்ற கிரகத்தில் இவை அனைத்தும் இருப்பதாக கூறுகின்றன. ஆனால் இந்த கிரகத்தில் இருக்கும் உயிர்களை மேலும் நெருக்கமாக ஆராய்வதற்கு பூமிக்கும் K2-18b கிரகத்திற்கும் இடையிலான தொலைவு பெருந்தடையாக உள்ளது. 124 ஒளி ஆண்டுகள் தொலைவு என்பது K2-18b கிரகத்தை நோக்கி பயணம் மேற்கொள்வதில் மனிதர்களின் அற்பமான ஆயுளோடு ஒப்பிடுகையில் மிகவும் பிரம்மாண்டமானது. மணிக்கு 38,000 மைல் வேகத்தில் சீரும் வயேஜர் விண்கலத்தில் ஏறி பயணித்தாலும் கூட இந்த கிரகத்தை அடைய சுமார் 22 லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்று கூறுகின்றார்கள். தலை சுற்ற செய்யும் இந்த தொலைவுதான் K2-18b கிரகத்திற்கும் நம் பூமிக்கும் இடையே பெரிய தடையாக உள்ளது. விரைவில் இதற்கான தீர்வு கண்டுபிடிக்கப்படும் என்று நாசாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.